அனைவருக்கும் வணக்கம். ஏடிஎம்கே பொதுச் செயலாளரான இபிஎஸ் அவர்கள் எம்ஜிஆர் பிறந்த நாளான ஜனவரி 17ஆம் தேதியான இன்று முதற்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு ஆளுங்கட்சிக்கு ஷாக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது நிறைய விஷயங்களை சொல்லிட்டு 5 தேர்தல் அறிக்கை, அதாவது முக்கியமான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். இது வெளியிட்டதுக்கு அப்புறம் பொதுமக்களோட ரியாக்ஷன் என்ன, அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு முக்கிய பத்திரிகையாளர்களும் முக்கிய அரசியல் பிரமுகர்களும் கட்சி தலைவர்களும் அவர்கள் என்ன இந்த விஷயங்களுக்காக வெளிப்படுத்துகிறார்கள், என்ன சொல்ல வராங்க அப்படின்றத முழுசா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த அந்த தேர்தல் அறிக்கையை நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ முதற்கட்டமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படுவதை தொடர்ந்து வழங்கப்படும், அதோடு சேர்த்து இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து 2000 ரூபாயாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பொருளாதார சமநிலையை உயர்த்திட குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துக்கும் பேர் வச்சிருக்காரு. அதனால மகளிர் உதவித்தொகையை ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாயாக வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாரு. அதற்கப்புறம் மகளிர் எல்லாம் இலவச பேருந்து பயணம் சொல்றாங்கல்ல, இந்த இலவச பேருந்து பயணம் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். அதற்கப்புறம் ஒரு இன்ப அதிர்ச்சி, அதாவது மகளிருக்கு மட்டும்தானா, ஆண்களுக்கெல்லாம் இல்லையான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டு வந்தாங்க. ஆனால் இப்பொழுது ஆண்களும் இலவசமாக நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் அரசு பேருந்துகளில் குறிப்பிட்ட அரசு பேருந்துகள் இலவசமாக பயணம் செய்யலாம். இந்த திட்டமும் ஏடிஎம்கே வந்தால் கண்டிப்பாக அமுல்படுத்தப்படும், உறுதி செய்யப்படும் அப்படின்றத தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. இதில் நிறைய மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஆனால் எல்லா அரசும் இதை செய்ய தவறிச்சுன்னு சொல்லலாம். அதாவது என்னன்னா, அனைவருக்கும் வீடு, அதாவது அம்மா வீடு வழங்கும் திட்டம், அம்மா வீடு திட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வீடு வழங்க வேண்டும். அதாவது நகர்ப்புறங்கள் இருக்கவருக்கும் நிலம் வாங்கி அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கீழே அவங்களுக்கு வீடு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கிராமப்புறங்கள் இருக்கவருக்கும் வீடே இல்லைன்னு வச்சுங்களேன், நிலம் வாங்கி, இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா நிலம் வாங்குறதுக்கே ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, வீடு கட்டுறதுக்கே ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இங்க நிலம் வாங்கி நாங்கள் அம்மா வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் வீடு உங்களுக்கு கட்டித்தரப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலின மக்களை சேர்ந்தவர்கள் அந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க திருமணம் செஞ்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு வீடு இல்லைன்னா அவங்களுக்கு கட்டாயமாக, இதில் தான் முக்கியமாக குறிப்பிடணும், கட்டாயமாக நிலம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளித்திருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 100 நாள் வேலை திட்டம் அதாவது கிராமப்புறங்களின் வளர்ச்சி திட்டங்களை மேம்படுத்துவதற்காக 125 நாள் இந்த வேலை திட்டங்கள் 25 நாள் சேர்த்து வழங்கப்படும் மத்திய அரசு குறிப்பிட்டிருந்தது. ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தால், இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் 150 நாள் வேலை தருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குறுதியும் அளித்திருக்கிறார். அதுல இன்னொரு திட்டம் தான் ஏன்னா இந்த இளைஞர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு திட்டம். ஏன்னா இது ஏடிஎம்கே அம்மா இருக்கும்பொழுது இது வழங்கப்பட்டது, தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா ஸ்கூட்டி வழங்கும் திட்டம். 25,000 மானியத்துடன் 5 லட்சம் பெண்களுக்கு ஸ்கூட்டி இருசக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டம் கண்டிப்பாக நான் 5 லட்சம் பெண்களுக்கு வழங்குகிறேன், அதாவது மானியத்துடன் வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி 5 திட்டங்களை எம்ஜிஆர் பிறந்த நாளான இன்று ஜனவரி 17ஆம் தேதி எடப்பாடியார் அவர்கள் அறிவித்து விட்டார். மக்கள் எல்லாம் எடப்பாடியார் இந்த அறிவிப்பை கேட்டு மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. இதில் இறுதியாக இன்னொரு விஷயத்தை கூறியிருந்தார். அதாவது ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் குழு மண்டல வாரியாக மக்களை சந்தித்து வருகிறது. அவர்கள் இன்னும் மண்டலம், நிறைய மண்டலங்களை சந்தித்து மக்களிடம் இருக்கும் குறைகளையும் என்ன தேவை என்பதை கேட்டு இறுதியாக தேர்தல் அறிக்கையை தயார் செய்யப்படும் பொழுது முழு தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். அதுல இதுல குறிப்பிட்ட சில விஷயங்கள் எல்லாமே ஒருவேளை டிஎம்கே முந்திரி கொட்ட மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், இது அடுத்த கட்டமாக ஏதாவது மாற்றம் நடக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முழுசா சொல்லலை. ஆனால் இது இறுதி செய்யப்பட்ட ஒரு வாக்குறுதி தாங்க, இந்த 5 வாக்குறுதியும். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் சில மாற்றங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி அவர் நாசுகா சொல்லிட்டு போன மாதிரி இருக்கு. ஏன்னா மண்டல வாரியா தேர்தல் அறிக்கை குழு இன்னும் மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் திருப்பியும் இன்னும் வேறு விதமான ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிடுவோண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கிறது.
இதுல முக்கிய அரசியல் பிரமுகர்களும் கட்சி தலைவரும் என்ன சொன்னாங்க அப்படின்றத விரிவாகவே பார்த்துருவோம். டிஎம்கே சேர்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா RS பாரதி அவர்கள்லாம் இந்த நாட்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அதாவது தேர்தல் வாக்குறுதியில இதெல்லாம் கொடுக்கறதுக்கான சில நாசுக்கான விஷயங்கள்லாம் பேசும்போது செய்தியாளர்களுடன் கேட்கும் பொழுது RS பாரதி அவர்கள் வந்து இதெல்லாம் வாக்குறுதியெல்லாம் கொடுப்பாங்கன்னா நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அனைத்து விஷயங்களும் நிறைவேற்றி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் என்ன விஷயங்களை நிறைவேற்றினீங்க? அதான் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. முக்கியமா நீங்கள் வந்து கடன் வாங்காமல், அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடன் இருப்பதை குறைப்போம், அதற்காக நிபுணர் குழுவை அமைத்து இருக்கும் கடன்களை குறைத்து விட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு செல்வோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எங்க வளர்ச்சி இருக்கிறது? கடன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு உயர்ந்து விட்டது. நாங்க இருக்கும்போது கடன் வாங்கினோமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் வந்து அப்படி தில்லா சொல்றாருன்னு வச்சுங்களேன். ஒன்றும் பண்ண முடியல. எடப்பாடி அவர்கள்ட்டலாம் பேச முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடனை வந்து டோட்டலா லாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் அடுத்ததா எங்க போவீங்க? சீமான் அவர்கள தான் கேட்பாங்க. சீமான் அவர்கள் வந்து இது மக்களுக்கான தேவையான விஷயங்கள் தான். அது வந்து நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ, ஆட்சேபனை தெரிவிக்கிறதோ இல்ல. ஆனால் இதற்கு பின்னாடி விலைவாசிகள் எல்லாம் உயர்ந்து கொண்டே போகிறது. அதற்கு யாரும் பதில் சொல்லுவாங்க? தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த எங்க வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு? இலவசங்கள அள்ளி அள்ளி குடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, எங்க வளர்ச்சி? எது வளர்ச்சி? அப்படின்ற ஒரு கேள்வியோட அவர் நிறுத்திக்கிட்டாரு. நான் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே அடங்கிருச்சுன்னு வச்சுங்களேன். இதுல டிஎம்கே தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாயில் வடைதான் சுடுவார்கள். அதாவது எடப்பாடியார் சொல்றாங்க. இவங்க என்னமோ வந்து எல்லாம் சாதிச்ச மாரியும், இவங்க எல்லாரும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து தள்ளுன மாரியுமே இவங்க வாக்குறுதிய வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமா நாங்க அறிவிப்போம். வாக்குறுதிகள் நாங்க அறிவித்தால் அதை செயல்படுத்துவோம். ஆனால் மற்றவர்கள், அதாவது ஏடிஎம்கே சேர்ந்தவங்களும் சரி, மற்ற கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, வாயில் வந்து சொல்லிடுவாங்க தவிர வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே தரப்புல வந்து யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. இதுல எடப்பாடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை பற்றி ஓபிஎஸ் அவர்களிடம் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்வாரு? அவர் வந்து கூட்டணி பிரச்சனையை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு. இதற்கான வாயை அவர் திறக்கவில்லை. ஏன்னா அடுத்த கட்டத்திற்கு எடப்பாடி அவர்கள் சென்று விட்டார். இங்க என்ன பேசுவாரு? எதுவுமே பேச முடியாது. இதில் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் கேட்கும் பொழுது, இது அவர்கள் கட்சியை சார்ந்த பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி. எங்கள் தேர்தல் வாக்குறுதியும் வந்த பின்பு அந்த விஷயங்கள நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதாவது ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் அவரவர்கள் வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஆராய்ந்து அறிந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் வெளிப்படுத்துவது சகஜம். அதனால வந்து அந்தந்த கட்சியை சார்ந்தவர்கள் வெளிப்படுத்தும்பொழுது அந்தந்த விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தற்போது வந்து இபிஎஸ் அவர்கள் வெளியிட்ட விஷயங்களுக்கு நாம வந்து வரவேற்கிறேன். பார்த்தீங்கன்னா, இதற்கு எதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்சேபனை தெரிவிக்கிறேன். எந்த விஷயங்களும் வாய விட்டுருவோமா அப்படின்ற விஷயங்கள் அப்படியே மேம்போக்கா போயிட்டாங்க. அவங்க எதுவுமே அவங்க தரப்புல சொல்லலைன்னு வச்சுங்களேன். அதுபோல பிஜேபி என்ன சொல்றது? பிஜேபி தான் என்டிஏ கூட்டணி. எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரோ, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்றதா அப்படின்ற மாரி முடிவு எடுத்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்ட பின்பு அதை நிறைவேற்றுவதில் எந்த கட்சியுமே, அதாவது பொதுப்படையா போறாங்களாம். ஏன்னா டிஎம்கே வந்து பண்ண அளவுக்கு ஏடிஎம்கே பண்ணல அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நடுத்தரமா போயிட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டணி முடிவு செய்யலைல்ல. அதனால வந்து இப்பொழுது இப்படிதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் அவங்க தலையிட்டாங்கன்னு வச்சுங்களேன், மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்தும். அதாவது எதிர்ப்பு குரல் வரும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நடுநிலையாவே மேக்சிமம் போறாங்க. டிஎம்கேலையும் ஒரே ஒரு வார்த்தையில நிக்கிறாங்க. என்னன்னா, வாக்குறுதி தரலாம், நிறைவேற்றுவீங்களா? எங்க கட்சிகள் நிறைவேற்றி இருக்கிறது, எங்க ஆட்சியில் நிறைவேற்றி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு போறாங்க. இந்த விஷயங்களை பற்றி மக்களிடையே கேட்கும் பொழுது மக்கள் அனைவருமே வந்து இந்த திட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு நிறைவேற்றப்பட்டால், அதாவது எடப்பாடியார் அவர்களது ஆட்சிக்கு வந்து இந்த திட்டங்கள் எங்களுக்கு கிடைத்தால் எங்களுக்கு அடிப்படை ஆதாரங்கள், அதாவது அடிப்படை தேவையான விஷயங்கள் எல்லாம் இது பூர்த்தி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா 2000 உதவித்தொகை வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உதவித்தொகையை அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேஷன்ல வரும் அந்த பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம், 150 நாட்கள், இப்படி எல்லாமே அவங்களுக்கு வந்து அரசு சார்ந்த விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது கேஸ் மானியம் மட்டும் இன்னும் அறிவிக்கல. அதுவும் வந்து அதில் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு ரூ. 500 600 கேஸ் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள அவங்க பிளான் பண்ண ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழலாம் அப்படின்ற ஒரு விஷயமா தான் வந்து மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இதற்கு பின்னாடி விலைவாசி எல்லாம் உயர்ந்திருப்பதை எந்த மக்களுமே கண்டுகொள்ளல. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த விலைவாசி உயர்வெல்லாம் நான் குறைச்சிடுவேன். விலைவாசி உயர்வுல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான விஷயத்தை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் டிஎம்கே ஆட்சியில் விலைவாசி கடும் உயர்வு ஏற்பட்டதும் பார்த்தீங்கன்னா, எங்க சட்டங்கள் எந்த அளவுக்கு இருந்ததும் நமக்கு நல்லாவே தெரியும்.
அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொன்னதையும் பார்த்தீங்கன்னா, அவங்க முகத்துல பளிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பல்ப் எரியுதுங்க. ஆனால் பொதுவான மக்கள் பார்த்தீங்கன்னா, சட்டம், பொருளாதாரம் தெரிந்த மக்களும், நிபுணர்களும், அரசியல் பிரமுகர்களும் பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிபுணர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களிடம் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வளர்ச்சி பாதையில கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த வளர்ச்சியும் அடையாமல் இலவசங்களை கொடுத்து மக்களை ஒரு விதமான ஒரு புரிந்துணர்வு இல்லாமலே நீங்க பண்ணிடுறீங்க. இந்த அந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு இலவசங்கள் கொடுப்பதை விட பார்த்தீங்கன்னா, நீங்க வளர்ச்சி பாதையில் செல்லும் அளவிற்கு அவங்களை உயர்த்துவதற்கும், மேம்பாடு செய்வதற்கும் பார்த்தீங்கன்னா, தொழில்களை நீங்க தொடங்குனீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு குறிக்கிறாங்க. இதே தான் நம்ம கருத்தாவும் இருக்கிறது. ஏன்னா, இங்க எடப்பாடி அவர்கள் குறை சொல்ல மாரி ஆயிரும். நம்ம வந்து இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சோமா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொடுக்கலாம். அதாவது ரேஷன் மூலியமா சில விஷயங்கள கொடுக்கும்பொழுது, இப்ப அரிசி குடுத்துட்டீங்க. ஒரு நல்ல அரிசியா குடுக்கலாம்ல. நல்ல பருப்பா குடுக்கலாம். இப்ப சர்க்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கருப்பு கருப்பா இருக்கு. இந்த மாரி சுகாதாரத்துடன் பார்த்தீங்கன்னா, பொருட்கள் வழங்க வேண்டும். இதெல்லாமே நீங்க இலவசமா இப்ப பருப்புக்கெல்லாம் ரூ. 25 ரூ. 30 போடுறாங்க. பாம் ஆயிலுக்கு ரூ. 25 ரூ. 30 குடுக்குறாங்க. இப்படி இதெல்லாம் வந்து குடுக்கும்பொழுது, இதெல்லாம் ஓரளவுக்கு இலவசமாக நீங்க குடுத்து, மத்த விஷயங்கள எல்லாம் தவிர்த்தால், கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து அதாவது அடுத்த சந்ததிகளுக்கு இந்த கடன் சுமைகள்லாம் போய் சேர்றத நினைக்கும் பொழுது, எங்க வளர்ச்சி பாதையில போகுது அப்படின்னு நம்ம நினைக்க தோணுதா இல்லையா? இத வந்து டிஎம்கே அடுத்ததாக, ஏன்னா இதற்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடி அவர்கள் 5 தானே, இன்னும் நிறைய இருக்கிறது. வெயிட் பண்ணி பாருங்கன்னு சவால் விட்டிருக்கார். அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும், அரசியல் சம்பவங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய நண்பர்கள், தமிழ் தேசிய மகேஷின் அன்பு வணக்கம்.